Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப தருவதாகவும், உடைந்து போன நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து தமது பலத்தினால் நிரப்புவதாகவும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த உலகத்திலே தேவைகள் வரும்போது பல மனுஷரை நாம் நாடி தேடுகிறோம். அவர்கள் எளிதில் நம்மை கைவிடுகிறார்கள். வியாதிப்பட்ட நிலைமையிலும் மருத்துவரையே முழு நம்பிக்கையோடு நாடி தேடுகிறோம். தன்னால் இயன்றதை செய்து முடித்த பிறகு அவ்வளவுதான் என்னால் முடியும் என்று சில சமயங்களில் அவரும் சொல்லிவிடுகிறார். கடன் கொடுப்பவர்கள் இதற்கு மேல் என்னிடம் வராதே என்று நேரடியாகவே கண்டிப்பாக சொல்லிவிடுகிறார்கள். வேலை தேடி செல்லும் போது வேலை காலி இல்லை, வீணாக வந்து தொந்தரவு செய்யாதே என்று தூக்கி எறிந்து அனுப்பிவிடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையற்ற நிலைமையிலே கண்ணீரிலே நாம் வாழ்கிறோம் அல்லவா? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீதை போல் புலம்புகிற உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். மகனே, மகளே, வருத்தப்பட்டு உன் பாரத்தை எல்லாம் நீ ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய்? என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீ விரும்புகிறதை நிச்சயம் தருவேன் என்று அழைக்கிற அவரே உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு நம்பிக்கையும் நன்மையும் அருளி செய்ய வல்ல அரணுமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அழிந்து போய்விட்டது போல் தோன்றலாம். பரிசுத்தத்தில் நீங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டது போல் உணரலாம். பணத்தை இழந்திருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை, வேலையை, வீட்டை, மரியாதையை, நற்பெயரை நீங்கள் இழந்திருக்கலாம். யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போல் உணரலாம். அவன் பிள்ளைகள் இறந்தனர், வீடு அழிந்தது, ஆஸ்திகள் எடுத்து கொள்ளப்பட்டன, ஆரோக்கியம் கெட்டு போனது, அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டான். ஒரு காலத்தில் கனமுள்ளவனாய் செல்வந்தனாய் இருந்த மனிதனாகிய யோபு புழுதியில் உட்கார்ந்து தன்னுடைய பருக்களை சுரண்டி கொண்டிருக்கும்படி எல்லோருக்கும் முன்பாய் தாழ்ச்சி அடைந்த நிலைக்குள்ளானான். சத்துருவின் தாக்குதலால் கனப்பொழுதில் எல்லாம் அழிந்து போயின. யோபு தேவ சமூகத்தை உணர முடியாமல் தவித்தான். முன்பு அவனுக்கு அருகே இருந்த அதே தேவன் இப்போது தூரமானார். அவன் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று புலம்பினான். ஒருவேளை நீங்களும் இப்படி உடைந்து போன நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவன் நான் இரட்டிப்பாய் திரும்ப தருவேன், உடைந்து போன நிலையில் இருக்கும் உன்னை தூக்கி எடுப்பேன், நீ திடமாய் நிற்கும்படி செய்வேன், இரட்டிப்பான பங்கால் உன்னை நிரப்புவேன் என்று கூறுகிறார். எல்லாம் இருமடங்காய் திரும்ப கிடைக்கும். வறுமையும் பற்றாக்குறைகளும் கடன் தொல்லைகளும் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகின்றன. நான் எப்படி இந்த வறுமையிலிருந்து மீளுவேன்? எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? எப்பொழுது ஆறுதல் அடைவேன் என்றெல்லாம் எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவராகிய தேவனை நோக்கி பாருங்கள். ஒரு முறை கிரேக்க போர் சேவகன் ஒருவன் இரவு வேளையிலே துயரத்தோடு கூட ஒரு பேப்பரை எடுத்து தனக்கு
தனக்கு மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கிறதென்பதை கணக்கிட்டு பார்த்தான். அது பெரும் தொகையாக இருந்தது. அந்த பேப்பரின் கீழே இதையெல்லாம் எனக்காக செலுத்துவது யார் என்ற கேள்வியும் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தான். மிகுந்த களைப்பு காரணமாக துப்பாக்கியை கையில் ஏந்தியவனாக அப்படியே தூங்கிவிட்டான். அவன் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த பக்கமாக மகா அலெக்சாண்டர் வந்தார். அவன் எழுதியிருந்ததை வாசித்தார். பக்கத்தில் இருந்த துப்பாக்கியையும் பார்த்தார். அவனுடைய மனநிலைமையை உணர்ந்து கொண்டவராய் இதையெல்லாம் செலுத்துவது யார் என்று எழுதப்பட்டதன் கீழே மகா அலெக்சாண்டர் ஆகிய நான் செலுத்தி தீர்ப்பேன் என்று எழுதி கையெழுத்திட்டார். அந்த போர் வீரன் தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த பேப்பரை பார்த்தபோது அதில் சக்கரவர்த்தி தன் கடனை தீர்ப்பதாக எழுதி கையொப்பமிட்டிருந்தது அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. தற்கொலை செய்ய வைத்திருந்த துப்பாக்கியை தூக்கி எறிந்தான். அந்த சக்கரவர்த்தியின் கையெழுத்து அவனது கடன் எல்லாவற்றையும் நீக்கி அவனை விடுதலையாக்கிற்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வறுமையில் ஆறுதல் அளிக்கும் வகையில் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செலுத்தி தீர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பாவ கடன்களையும் சாப கடன்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாய் உங்களுடைய பணக்கடன் பிரச்சனைகளையும் கூட தீர்ப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆம், வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, அத்தனையும் அவருக்கு சொந்தமானது. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது போல அவரது பிள்ளைகளாகிய நீங்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதிலும் சரி, நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னராய் வாழ வேண்டும் என்றே தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து உங்களுடைய வறுமையை உதறி தள்ள முற்படுங்கள். கர்த்தர் வறுமையில் உங்களுக்கு ஆறுதலாயிருந்து இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார். தேவன் உங்களை இரட்டிப்பாய் ஆசிர்வதிப்பார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் திரும்ப தருவேன் என்று சொல்லிய வாக்குதத்தத்தை நம்பி விசுவாசத்துடன் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரே, என் வாழ்வில் உடைந்திருக்கும் பகுதிகளையும் எல்லா இழப்புகளையும் கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். உம்முடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் இந்த வெறுமையான இடங்கள் எல்லாவற்றையும் நிரப்புவீராக. உடைந்து போன நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் பலனை திரும்ப தந்தருளும். நீர் வாக்கு பண்ணியபடியே இழந்து போனதை எல்லாம் இரட்டிப்பான பங்காய் திரும்ப கிடைக்கட்டும். இந்த ஆசீர்வாதத்திற்கான கிரயத்தை நீர் செலுத்தியுள்ளதற்காகவும் இந்த நம்பிக்கையை எனக்கு அளிப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அன்பிலும் உண்மையிலும் நான் உறுதியாய் நிற்பதற்கு உதவி செய்தருளும். நான் உம்மையே தொடர்ந்து தேடுவதாலும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதாலும் நீர் அளிக்கும் இரட்டிப்பான பலன் என் வாழ்வில் நிறைந்து வழிய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.